ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனை காரணமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், செபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, ஜீவனுள்ள தேவன் 5 மாதங்களை முடிக்க செய்து இந்த 6வது மாதத்தின் 4வது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை எண்ணி இரக்கங்களை எண்ணி உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், சிந்திக்கிற வசனங்கள், இவை அனைத்திலும் தேவன் நீர் எங்களோடு இடைப்படும்படி ஆய்கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு அனைத்து பிள்ளைகளையும் தேவநீர் அழைத்து வரும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். துதியின் வேளையிலே தேவ நீர் எங்களோடு இடைப்படுங்க. உம்முடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 11வது பாடலை நாம் பாடுவோம். தூய தூய தூயரே திரியேக தேவா பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடல் எண் 11. தூய தூய தூயரே திரியேக தேவா, உமக்கே எந்நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூயரே சர்வவல்ல நாதா, காருண்யரே ஆனந்த கடலே. தூய தூய தூயரே அன்பர் சூழ நின்று தேவ ஆசனமுன்னதம் கிரீடம் வைப்பாரே. கேருபீன் சேராபீன் தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வீற்றாள் வீரானாதியே. தூய தூய தூயரே தூய தூய மனோவாக்கு கேட்டார் மாட்சிமை தூய்மை அன்பும் நீரைந்தோ. தூய தூய தூயரே திரியேக தேவா, வானம் பூமி ஆழி உம்மை துதி செய்யுமே. தூய தூய தூய
திரியேகரே. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்காலில் நின்று பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஜெபம் செய்வோம். சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன மாதங்கள் நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களுக்கு தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, தேசத்திற்கு தேசம் காணப்படுகிற ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, மனக்குழப்பங்கள் இன்மைகளை தேவன் நீர் சமாதானத்தை வைத்து சென்ற கர்த்தர், தேவன் நீர் அந்த பகுதியிலே சமாதானத்தை தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, சில பகுதிகளிலே ஆண்டவரே உணவு கிடைக்கக்கூடாத அளவுக்கு பஞ்சத்தை தேவன் நீர் ஆண்டவரே இந்த பகுதியின் மக்களை தேவநீர் சந்தித்து அந்த பகுதிக்கு தேவன் நீர் ஒரு விடுதலையை தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, இப்போதும் சுவாமி, குறிப்பாக எங்களுடைய ஆலயத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறேன்.
அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, தேவன் நீர் பிள்ளைகளுடைய ஆண்டவரே மன உளைச்சல்களை அறிந்த தேவன், ஆண்டவரே பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை அறிந்த தேவன். தேவன் நீர் மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். அதன் மூலமாய் உம்மண்டை கிட்டி சேரவும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் செபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே குறிப்பாக தந்தை பேராயர் மூலமாய் எங்களுக்கு கொடுத்த காட்சி தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் காணப்பட கிருபைகளை தந்து வழிநடத்தும்படி ஆய்கின்றி மன்றாடுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே வருகிற மாதம் ஆண்டவரே குறிப்பாக சமூக நல திட்டங்களுக்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் முயற்சிகளிலும் தேவநீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே குறிப்பாக பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கரம், உம்முடைய வழிநடத்துதல் தொடர்ந்து காணப்படட்டும் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காக செபிக்கிறோம் அப்பா. திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம் சுவாமி. திருச்சபையின் ஊழியங்களை தேவநீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஊழியத்திற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்கள், முயற்சிகள் அப்பா தேவநீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அனைத்து ஐக்கியங்களை இனிமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து காணப்படட்டும். குறிப்பாக இல்ல கூடுகைக்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகளிலே தேவநீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே திருச்சபையிலே உள்ள அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற கர்த்தர், பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே பிள்ளைகள் செய்கிற பணிகளுக்காக செபிக்கிறோம். பணிகளை ஆசீர்வதிங்கப்பா. கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மை முத்தமாய் செய்து நல்ல உயர்வுகளை பிள்ளைகளுக்கு தந்து மேன்மையை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. பணியிலே இடமாறுதலுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் பிள்ளைடைய வாழ்க்கையிலே பணியின் தேவைகளை தேவநீர் சந்தித்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நான் உன்னை நிறைவேது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று தேவன் அவனமாய் தேவன் நீர் தாங்கி ஏந்தி வருகிறீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைய வாழ்விலே காணப்படட்டும். ஆண்டவரே வயதான காலங்களிலே ஏற்படுகிற பலவீனங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் தேவனின் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைய வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் குறித்த நாளிலே பிள்ளைகளுக்கு தேவன் நீர் சுகப்பிரசவத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இல்லற வாழ்க்கையில இணைந்து ஆண்டவரே குழந்தை சுகத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே புத்திர பாக்கியத்தை தேவனீர் தந்து பிள்ளையுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே இந்த மாதம் பிள்ளைகளுக்கு தேவை மிகுந்த மாதம் சுவாமி. பிள்ளையுடைய படிப்புக்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் பெற்றோர்களாகிய எங்களுக்கு தேவன் நீர் உதவிகளை செய்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக பிள்ளைகள் விரும்பின துறைகளிலே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படிப்புக்கான காரியங்களை ஆண்டவரை கிடைக்கவும் தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து வருகிறீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக எழுதின தேர்வுகளிலும் தேவன் நீர் அதற்காக எழுதின தேர்வுகளிலும் தேவனின் நல்ல மதிப்பெண்களை தந்து தேவன் நீர் வெற்றி சிறக்க பண்ணுகிறீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. இப்போதும் அப்பா குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். சிறு குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தொடர்ந்து தேவன் நீர் பிள்ளை வாழ்க்கையிலே கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர், சுகத்தை பலத்தை தருகிற கர்த்தர். பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் பலவீனங்களை நீக்கி போட்டு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி.
ஆண்டவரே, இப்போதும் அப்பா, திருச்சபையின் அனைத்து ஊழியங்களிலும் உம்முடைய மாறாத கிருபையின் கரம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனையின் மூலமாய் எங்களோடு இடைப்படுகிற கத்து தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். மீதியான நேரத்தையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்தெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 96ஆம் சங்கீதம், வசனங்கள் 1 முதல் 13 முடிய. சங்கீதம் 96ஆம் சங்கீதம் என்ற சங்கீதத்தை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் சங்கீதம் 96 வசனங்கள் 1 முதல் 13 முடிய. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்தத்தில் உள்ளது, ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்பார் என்பது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 97ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 97ஆம் சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலேயே உருகி போயிற்று. சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தாவே, பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர்.
நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமையில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணனுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்கிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். தேவனுக்கே மகிமை உண்டாகும். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நாம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 22ஆம் தேதி மிஸ் ஜான் கிளாடிஸ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 24ஆம் தேதி திருமதி ஜெருஷா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 25ஆம் தேதி திருமதி எலிசபெத் ராஜபாண்டியன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும்.
நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நாம் செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த வாரத்திலும் இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவநீர் புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற கர்த்தர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, இந்த ஆண்டிலே எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிறோம். அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தின் நன்மைகளையும் தேவநீர் தொடர்ந்து தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை தேவன் நீர் முடிசூட்டி பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்துங்க. சுவாமி, உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அனைத்து பெற்றுக்கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்வையும் தேவநீர் தொடர்ந்து நன்மைகளினால், கிருபைகளினால் ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தேவன் நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுடி திரிந்த கர்த்தர் பிள்ளைய வாழ்க்கையிலே நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தேவனீர் தொடர்ந்து தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வை பிரகாசத்தோடு நம்மை நடத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்வை எப்போதும் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணை நிற்கிற கர்த்தர், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலேயும் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். ஆகவேதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியாயிருக்கவும் தெரியும், பரிபூர்ண அடையவும் கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் வேதனைப்படும் பொழுது, நாம் பாரப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் நம்மை அழுத்தும் போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்துகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய பாரத்தை, நம்முடைய வேதனையை ஆண்டவருடைய சமூகத்திலே இறக்கி வைப்போம். அன்னாளை போல ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பாரத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வேதனை என்னுடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர்
தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சுமை தாங்கியாக இருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழிநடத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். எப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை நம்மை அழுத்துகிறதோ, எப்போதெல்லாம் பாடுகள் நம்மை அழுத்துகிறதோ, அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை அணைத்து கொண்டு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எப்படி பிதாவானவர் குமாரனை பலப்படுத்தினாரோ, அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் எவனமாய் பலப்படுத்தினாரோ, அதே போல நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். நம்முடைய பாரத்திலிருந்து ஒரு விடுதலையை தந்து, நம்முடைய சோர்விலிருந்து ஒரு விடுதலையை தந்து, நம்முடைய பாடுகளிலிருந்து ஒரு விடுதலையை தந்து, ஒருவேளை யோசிக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ கஷ்டங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கட்டி நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மனதார துதிப்போம், மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதல்லவா. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் ஒரு புறம் நாம் வைத்துவிட்டு அவரை நோக்கி பார்ப்போம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிற தேவன் ஆண்டவர் ஒருவரே. மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, ஆண்டவர் மாத்திரமே நம்முடைய வாழ்வை பிரகாசிக்க செய்ய முடியும். ஆண்டவர் கொடுக்கிற பிரகாசம் நிரந்தரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கும், நிறைவாய் அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஆகவே நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிப்போமா? எவனமாய் போராட்டத்தின் மத்தியிலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே ஆண்டவரை துதித்தார்கள். அதை நாம் மனதிலே கொள்வோம். நம்முடைய இருதயத்தின் பாரங்களை ஆண்டுடைய சமூகத்திலே வைத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தம்முடைய வல்லமையை பொழிந்தருளின தேவன். கடந்த வாரத்திலே நாட்களிலே ஒரு பெந்தேகோஸ்தே திருநாளை அனுசரித்த நாம் ஆண்டவருடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளின் மேல் பொழிந்தருளின தேவன் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் நிறைத்து நம்மை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பக்தன் பாடினான் அல்லவா, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியை தருவார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே அல்ல, நம்முடைய இனஜன பந்துக்கள் மத்தியிலே அல்ல, ஆண்டவரோடு ஆண்டவர் நம்முடைய வாழ்வை பார்க்கிறவர் அவர் ஒருவரே. நமக்கு நியாய தீர்ப்பை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான மகிழ்ச்சியை ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு தரவில்லை என்றாலும் ஆண்டவர் நித்திய வாழ்க்கையிலே நமக்கு தருவார்.
நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? எப்படி யோவான் ஆண்டவருடைய சமூகத்திலே சாய்ந்து படுத்து அந்த ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டானோ, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சார்பிலே ஆண்டவருடைய நாட்களிலே நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் அவரை தேடும் பொழுது, அவரை வாஞ்சிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது அதே ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆகவேதான் பக்தன் சொல்கிறான் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஏனென்றால் யெகோவாயிரே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்தை தருகிற கர்த்தர் யெகோவா ரஃபாவாய். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால், அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை என்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாகிய என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாகிய என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்து நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயிரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நம்முடைய வாழ்க்கை அவர் தோள்களின் மேலே நாம் சாய்ந்திருப்பதால் நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகளை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். எப்போது என்றால் அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும் பொழுது. பக்தன் பாடினல்லவா, பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். ஏனென்றால் அவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானத்தை தருகிறார், ஒரு சந்தோஷத்தை தருகிறார், ஒரு மனநிறைவை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறார். அவருடைய சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் செழிப்பை நடத்தும்படியார் ஆண்டுடைய சமூகத்தை நாடி தேடி வருகிற யாக்கோபு என்னும் சந்ததியை போல காணப்படுகிற நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? பக்தன் பாடினல்லவா, பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். எதிரியை முறியடித்த பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்த பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம்,
நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். பெரகாவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். பெரகாவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெரகாவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். பெரகாவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெரகாவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெரகாவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். பெரகாவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெரகாவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெரகாவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மனநிறைவை தந்து நம்முடைய இருதயத்தை மகிழ செய்த கர்த்தர். ஆகவேதான் அந்நாள் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து வெறுமையாய் செல்லவில்லை, ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்று சென்றாள். வேதம் அதன் பின்பு சொல்லும்போது சொல்லுகிறது, அவள் துக்கமுகமாய் போகவில்லை, இன்னும் சொல்ல போனால் கேட்டதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி மன நிறைவோடு போனாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே தேவையோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம். நம்முடைய இருதயத்தை மகிழ செய்கிற கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதனையோடு பாரத்தோடு வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய இருதயத்தை மகிழ செய்வார். நமக்கு இளைப்பாறுதலை தருவார், நமக்கு நிறைவை தருவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறதல்லவா, போதும் என்கிற மனநிறைவோடு நம்முடைய வாழ்க்கை காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் அந்த சரணத்தை நாம் பாடுவோமா? நமக்கு இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம். நம்முடைய இருதயத்தை மகிழ செய்வார். எல்லா நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இருதயத்தை மகிழ செய்கிற கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். இதயம் மகிழ செய்தார் பாடுவோம்.
இதயம் மகிழ செய்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சமூகத்துக்கு நேராய், உம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். பேசுகிறது நான் அல்ல சுவாமி, அடியனை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க. தகுதி இல்லாத என்னை தேவன் நீர் தகுதிப்படுத்துகிறீர். நீர் மாத்திரமே அடியனை தகுதிப்படுத்தின தேவன், மனிதர்கள் அல்ல. தேவன் நீர் அடியனை தொடர்ந்து தகுதிப்படுத்தி பலப்படுத்தி தேவன் நீர் அடியனை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறேன். அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 358வது பாடலை நாம் பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. இந்த பாடலை நாம் இருந்தவனமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். 358வது பாடல். நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாத்துமாவுமாயே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவுமாயே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய், ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவார். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ,
யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறுமலையில் இருந்தோம் நிதமும் உம்மை நினைக்கின்றேன். சிறுமலையில் இருந்தோம் நிதமும் உம்மை நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர் என்றும் காப்பீர். தேவனே பகற்காலத்தில் கிருபை தருகின்றீர். தேவனே பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயில் இருக்கிறது. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. காப்பீர். கண்மலையான தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர். கண்மலையான தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர். எதிரிகளால் அடியே நொடுங்கி துக்கத்தால் தவிக்கின்றேன். எதிரிகளால் அடியே நொடுங்கி துக்கத்தால் திரிவதேனே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே தேவனில் காத்திருப்பாய். ஆத்துமா கலங்குவதே தேவனில் காத்திருப்பாய். அவரே என் ரட்சிப்பு, தினமும் அவரை துதித்திடுவாய். அவரே என் ரட்சிப்பு, தினமும் அவரை துதித்திடுவாய். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போதுமானவராய், தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்திருக்கிற செய்தியின் தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இறை வழிபாடு. இறை வழிபாடிலே சங்கீதக்காரன் சொல்லும்போது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய முதலாவது வேத பகுதி சங்கீதம் 96 சங்கீதம் 9வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரிசுத்தம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே எதிர்பார்க்கிற முக்கியமான காரியமும் அதுதான்.
பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்கிறார். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் எப்படி இருங்கள், பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற கர்த்தராயிருக்கிறார். ஆகவே நான் அவரை தொழுது கொள்ளும் பொழுதும் ஆண்டவர் சொல்லும் பொழுது பரிசுத்தத்தோடு ஆண்டவரை என்ன பண்ண வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக மாத்திரம் நடுங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் 3 நிலைகளை தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் உணர்த்துகிற கர்த்தர். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது முதலாவது காரியம் வாசியுங்கள். அதே சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 95 6வது வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ வாருங்கள். இங்கு ஆண்டவர் சொல்லும்போது தம்முடைய சங்கீதக்காரன் மூலமாய் நமக்கு உணர்த்தும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ வாருங்கள். முதலாவது ஆண்டவர் எதை உணர்த்துகிறார் என்றால், கடவுளை தொழுதல் எப்படி தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னார். இறை வழிபாடை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவது நிலை கடவுளை தொழுதல், எவனமாய் தொழுதல் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். இந்த நிலைகளை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான அனுபவம், ஆண்டவர் நமக்கு அந்த 3 காரியத்தின் மூலமாய் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் தாழ்மை. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவரை கர்த்தரை நாம் தொழுதல் என்று எப்படி பார்க்கும் பொழுது தாழ்மையோடு ஆண்டவரை என்ன பண்ண வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த 3 அனுபவங்கள் எவனமாய் செயல்படுகிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபம் செய்வது நிச்சயமாய் நம் அனைவருக்கும் அந்த பழக்கங்கள் உண்டு. ஆனால் அந்த ஜெபத்திலே நாம் முழங்கால் படியிடுகிறோமா, நம்மை தாழ்த்துகிறோமா, அந்த ஜெபத்திலே நாம் எப்படியெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெப நிலைகள், நம்முடைய ஜெப வார்த்தைகள் எவனமாய் காணப்படுகிறது, எவனமான காரியங்களிலே நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இங்கு நாம் ஆண்டவரை குறித்து மீண்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் ஜெபித்தார். கடைசி ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது எவனமாய் குமாரன் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அநேகர் எடுத்துக்கொள்கிற அந்த பகுதி மாத்திரமே. ஆனால் அதன் பின்பு ஆண்டவர் சொன்ன ஒரு பகுதி என்ன தெரியுங்களா, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. இங்கே தான் பணிந்து குனிந்து முழங்கால் படியுதல். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அந்த அனுபவத்தை ஆண்டவர் அங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடைசி நேரத்திலே பிதாவானவர் குமாரனை பலப்படுத்துகிற ஒரு நேரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இறை வழிபாடு என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறோம், உண்மைதான். கர்த்தரை நாம் நேசிக்கிறோம், உண்மைதான். அவரை நாம் நாளுக்கு நாள் துதித்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த அனுபவம், இந்த நிலை, இந்த அனுபவத்தின் நிலை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை நாம் சற்று நம்முடைய வாழ்வை பரிசோதனை செய்ய வேண்டும், தற்பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது இந்த அனுபவங்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், 95:7 நாம் பார்க்கும் பொழுது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாயிருக்கிறோம். கைக்குள்ளான ஆடுகள் ஆண்டவரை எப்படி இருக்குமாம், எப்போதும் நோக்கி இருக்கும். எஜமானை நோக்கி இருப்பது போல்
வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, எஜமானை நோக்கி இருக்கிறது போல் பணி செய்கிற பிள்ளைகள் தங்களுடைய எஜமானை நோக்கி இருக்கிறது போல் என்னாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். நாம் மேய்ச்சலின் ஆடுகளாய் காணப்படுகிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பிழை பூட்டுகிறார். அப்ப ஆண்டவரை எவனமாய் அந்த காட்டு புஷ்பங்கள் ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை தொழுகை செய்கிறது. ரொம்ப யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில சொல்லும்போது நம்முடைய பிள்ளைகளை நாம் அநேக நேரங்களிலே திட்டுறதுக்கு ஒரு வார்த்தை என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகளை திட்டுகிற ஒரு ஜீவ ஜந்துகளுடைய வார்த்தை. ஆனால் அந்த ஜீவ ஜந்துவுடைய வார்த்தையை குறித்து சொல்லும்போது அது எப்படி உள்ளதாக இருக்கிறது? நன்றி உள்ளதாக இருக்கிறது. நம்ம சிந்திப்பதில்லை, அதை யோசிப்பதில்லை, அதை சிந்திப்பதில்லை. ஆனால் அந்த ஜீவ ஜந்து யோசிக்கிறோமா? நாம் ஒரு ஜீவ ஜந்தை வளர்த்தோம்னே ஆனால் நம்ம பின்னாடி என்ன பண்ணோம்? வந்துட்டே இருக்கும். நமக்கு எப்படி இருக்கும்? விசுவாசமாக இருக்கும். நமக்கு எப்படி இருக்கும்? நன்றி உள்ளதாக இருக்கும். யோசிக்கிறோமா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி உள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அவர் மேய்ச்சலின் ஜனங்களாய் ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வாசியுங்கள் 100ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான், வாசியுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் எப்படி ஆண்டவரை துதிக்க வேண்டுமாம்? ஆண்டவரை தொழுதல் வேண்டும். எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆண்டவரை கம்பீரமாய் பாடி அதோடு மாத்திரமல்ல, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு என்ன பண்ண வேண்டும்? ஆராதனை செய்த வேண்டும். ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வர வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை தொழுதல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவரை கம்பீரமாய் பாடி ஆண்டவரை தொழுது கொள்வது அவசியம் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இதே சங்கீதக்காரன் நாம் வாசிக்க கேட்ட மாறி வாசிக்க கேட்ட சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கு 96ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கு 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி என்ன பண்ண வேண்டுமா? காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் என்ன பண்ணுங்கள்? பிரவேசியுங்கள். ஆண்டவரை எவனமாய் தொழுகள் வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மகிமையும் கனத்தையும் செலுத்தி ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளுதல் அவசியம். ரொம்ப முக்கியமான காரியம். அவர் கனத்துக்குரியவர், அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் துதிக்குரியவர். ஆகவேதான் ஆண்டவர் அதை உணர்த்தும் பொழுது சொல்லுகிறார், அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி ஆண்டவருடைய பிரகாரங்களிலே நாம் என்ன பண்ண வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இதே சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், 103ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எப்போதென்றால் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது, ஆண்டவருக்கு நாம் கனத்தை செலுத்தும் பொழுது, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? இறங்குகிறவராய் காணப்படுகிறார். இதே ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ரோமர் 10:13. ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். ஆகவேதான் ஆண்டவர் சகேயுடைய இல்லத்திற்கு சென்றார். சகேயு ஆண்டவரை தொழுது கொண்டான். எப்படி தொழுது கொண்டான்? ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டான். ரொம்ப முக்கியம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை சகேயு பெற்றுக்கொண்டான். ஆண்டவரை தொழுகை செய்து தன் பாவத்தை உணர்ந்தான். பேதுருவை போல, யூதாசை போல அல்ல, பேதுருவை போல உணர்ந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் என்ன பண்ணுவான்?
ரட்சிப்பை பெற்றுக்கொள்வான், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வான். அதன் பின்பு ஆண்டவர் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் எப்படி இருக்கிறான், ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தொழுது கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ரட்சிப்பை தருகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் ரட்சிப்பை தந்து தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார். இதே சங்கீதக்காரன் சொல்லும்போது 132 சங்கீதம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய வாசஸ்தலக்குள் பிரவேசித்து அவருடைய பாதப்படியில பணிவோம் வாருங்கள். யாருடைய பாதத்தில் விழணும்னு சொல்றாரு? ஆண்டவருடைய பாதத்தில் விழணும்னு சொல்றாரு. ரொம்ப முக்கியம். மனிதனுடைய கால்களில் இல்ல, நம்முடைய எஜமானங்களுடைய கால்களில் இல்ல, அவருடைய பாதப்படியில பணிவோம். ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதே ஆண்டவருடைய ஸ்தலத்திலே வந்து ஆண்டவரை தொழுது கொண்ட பிள்ளைகள் உண்டு. 2 பிள்ளைகள் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். ஒருவர் என்ன பண்ணினான்? ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளே வந்து ஆண்டவரை தொழுது கொண்டான். இன்னொரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளே வரவில்லை. ஆலயத்திற்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு நான் என்ன அல்ல, பாத்திரன் அல்ல என்பதை என்ன பண்ணினான்? அங்கு உணர்ந்து கொண்டு தூரத்திலே இருந்தான், ஆலயத்திற்கு வெளியே இருந்தான். உள்ளே இருந்தவன் ஆண்டவரை தொழுது கொண்ட விதம், தன்னை மேன்மைப்படுத்தினான். தன்னை எப்படி பண்ணினான்? நான் உயர்ந்தவன் என்பதை அங்கு உணர்த்தி, அது மாத்திரமல்ல, வெளியே தொழுது கொள்கிறானே ஒருத்தன், அவனை போலையும் நான் அல்ல என்பதை என்ன பண்ணினான்? அங்கு சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எங்கிருந்து? ஆலயத்திற்குள் வந்து ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஆனால் ஆயக்காரன் இருக்கிறான், தூரத்திலே இருந்தான். அவன் செய்த தொழுகை எதையும் சொல்லவில்லை, வேற எதையும் சொல்லல. சுருக்கமாய் சொன்ன சில வார்த்தை. எப்படி சொன்னான்? மார்பிலை அடித்தான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். மார்பிலை அடித்தான். நான் ஒரு பாவி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவரை தொழுது கொள்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு ஒரு அறைகூவலை தருகிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய பிள்ளைகள் தாழ்த்துகிறதோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மேன்மைப்படுத்துகிறார். அந்த பிள்ளையுடைய வாழ்வை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா, என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற கர்த்தர் நீர்தான் சுவாமி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மரண பரியந்தம் தாழ்த்தினார். அதனால தான் ஆண்டவர் பிதாவானவர் என்ன பண்ணினார்? குமாரனை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது காரியம் ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் என்பது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவனமான நிலையோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். எந்த அனுபவத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது எப்படி தொழுதுவது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், உண்மையாய் ஆண்டவரை என்ன பண்ண வேண்டும்? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தொழுது கொள்வது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எவனமாய் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் உணர்த்துகிற ஒரே காரியம் உண்மை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்த நோக்கம் என்னவென்றால், ஆண்டவரை தொழுது கொள்வது மாத்திரமல்ல, ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? உண்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும். ஆகவேதான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும், ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற இரக்கம் எங்கு இருக்கிறது என்றால் ஆண்டுடைய சமூகத்திலே இருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்திலே இருக்கிறது. எவனமாய் ஆண்டவரை நாம் தேடுகிறோம், எவனமாய் ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம் என்கிற நம்முடைய மனநிலையை ஆண்டவர் அறிகிறார். நம்முடைய உள்ளான நிலையை அறிந்திருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர், ஆவியின் சிந்தை என்ன என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அறிகிறவராய் காணப்படுகிறார். நாம் மாம்சத்தின் பிள்ளைகள், விழுந்து போகிற பிள்ளைகள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, எந்த மனநிலையோடு என் பிள்ளை என்ன தேடுது, எந்த மனநிலையோடு என்ன தொழுது கொள்ளுது என்பதை என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அறிகிறவராய் காணப்படுகிறார். அதற்கு ஆதாரமாய் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். எப்படி தொழுவது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு அனுபவத்தோடு அங்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளை சிலவற்றை ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு பரிபூர்ணத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். யோசிக்கிறோமா? பரிபூர்ணமான நிலையை ஆண்டவருக்கு கொடுக்கணும். சில நேரங்களில் பரிபூர்ணத்தை நம்ம கொடுக்கறதுக்கு மிஸ் பண்ணிடுறோம். நம்முடைய அனுபவங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கறதில்ல. நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கறது யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. எல்லா காலகட்டத்திலையும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரத்திலையும். சரிங்களா? அதனால தான் ஒரு மனுஷனை பார்த்து ஒரு நேரத்தில் சொன்னார், தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுனான். மறக்கக்கூடாது, இந்த கதையை நான் அடிக்கடி சிந்திப்பேன். ராஜ்யத்தை ரொம்ப கட்டுனான். கட்டும்போது அதை பெரிதாக்கினான். இன்னும் நான் பெருசாக்கி ரொம்ப கட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணனா, ராஜ்யத்தை கட்டி பெருசாக்கினான். ஆனால் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் ஆத்துமாவே நீ நன்றாக புசித்து இளைப்பாருன்னு சொன்னான். யாருட்டங்க? நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்குறாருல. நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோம், எப்படி பேசுகிறோன்னு. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? அவனை பார்த்து, மதிகேடனே மதிகேடனே, இந்த ராத்திரி உன்னுடைய உயிர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும்? யாருடையவைகளாகும்? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுவது, ஆண்டவரை தொழுது கொள்வது எப்படி தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார் என்று ஆண்டவர் நம்மளை பார்க்கல, நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். வெளி தோற்றத்தை பார்க்கல, நம்முடைய கிரியைகளை பார்க்கல, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கல. ரொம்ப சிந்திக்கணும். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது கூட எப்படி தெரிந்தெடுத்தார் என்பதை நம்ம சிந்திக்கணும். எப்படி தெரிந்தெடுத்தார்? ஆளு பார்த்து தேர்ந்தெடுக்கலைங்க, அவரே அழைத்தார். என்ன பண்ணார்? அழைத்தார். அழைத்த பிள்ளைகளெல்லாம் கஷ்டப்படுற பிள்ளைங்க, யோசிக்கிறோமா? வேதனைப்படுற பிள்ளைங்க. ஆனால் அழைத்த தேவன் சீஷர்கள் என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்தார். உண்டா இல்லையா? அல்லேலூயா. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்துறேன். சீஷர்களை ஆசீர்வதித்தார். சீஷருடைய ஊழியத்தை என்ன பண்ணினார்? பெருக பண்ணினார். பெருக பண்ணினார். சீஷர்ல ஒரு சீஷர் மட்டும்தான் ஆண்டவருடைய சத்தத்தை என்ன பண்ணல? கேட்கல. நினைச்சான் நான் வாங்கினதை தேவாலயத்துல தூக்கி எரிஞ்சிட்டா போதும்னு நினைச்சான். இல்லை, பாவங்களை மறைத்தான், அறிக்கை செய்யவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. தன்னை தாழ்த்த வேண்டும், தாழ்த்த வேண்டும், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பேதுரு என்ன சொன்னான்? அதே நேரத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது, நான் செய்தது மறுதளித்தது தவறுதான் என்பதை உணர்ந்து என்னை தலைகீழாய் சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார். எப்படிப்பட்ட வார்த்தையை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லும் பொழுது, இரண்டாவதாக தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் எதை சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது கர்த்தரை நாம் எப்படி தொழுவது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தலை ஈற்றுகளிலும் கொழுமையானவைகளிலும் என்ன பண்ண வேண்டுமா? ஆண்டவரைக்கு கொண்டு வந்து என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். இதை நாம் பார்க்கும் பொழுது அதே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தேசத்திற்கு ஒரு குமாரன் பிறந்தார். வாசியுங்கள். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவருக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளணும். ரொம்ப முக்கியமான காரியம். நான் திருப்பி அந்த மனுஷனை ஞாபகப்படுத்துறேன். ஆண்டவர் என்ன பண்ணினாரு? ஆசீர்வாதத்தை தந்தது உண்மைதான், எல்லா நன்மையும் தந்தது உண்மைதான். ஆனா என்ன பண்ணல? தன்னை தாழ்த்தல. ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா, என்னை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லல. என் ஆத்துமாவே நீ நன்றாய் புசித்து இளைப்பாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது நாம் எவ்வளமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அழைத்த ஒரே ஒரு வார்த்தை, மதிகேடனே
மதிகேடனே. இங்கு உள்ள அனுபவத்தை குறித்து பார்க்கும் பொழுது எப்படி தொழுதுவது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த உடனே, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணினான்? தொழுது கொண்டான். ஆண்டவரை தொழுது கொண்டான். இதை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நோவாவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க முடியும். அங்கு பார்க்கும் பொழுது, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தகன பலியாக பலியிட்டு கடவுளை என்ன பண்ணினான்? தொழுது கொண்டான். பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுதல், பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுதல். இதை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு அவன் அவ்விடமிட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் போகை, பெத்தே தனக்கு மேற்காகவும் ஆய் கிழக்காகவும் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் அவ்விடம் பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் ஒரு மலைக்கு போய் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி என்ன பண்ணினான்? ஆண்டவரை தொழுது கொண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தொழுது கொள்வது, ஆண்டவரை தனித்து நின்று ஆண்டவரிடத்துல கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனித்து நின்று ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது, கேட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது இது எப்படி தொழுக வேண்டும் என்றால், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுதல் மிக மிக அவசியம் என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் 3வது நிலை, எப்படி ஆண்டவரை கர்த்தர் இறை வழிபாடிலே முதலாவது சொன்னார், கர்த்தரை தொழுதல் எப்படி என்று சொன்னார். எப்படி தொழுவது என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். கடைசியாய் பார்க்கும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 12:1 நாம் வாசிக்க கேட்ட 2வது வேத பகுதி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. 3வது ஆண்டவரே இறை வழிபாடு என்று சொல்லி பார்க்கும் பொழுது 3வது நிலை, பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி என்றால் அங்கு பார்க்கும் பொழுது 12:1 உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதான் நான் சொன்னேன், 2 பேர் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். ஒரு மனிதன் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்து இல்ல, வெளியே நின்று, ரொம்ப முக்கியம், தன் மார்பிலே அடித்து கொண்டான். நான் பாவி. இங்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நம்ம எப்படி தொழுது கொள்கிறோம், எந்த நிலையில் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், பரிசுத்தமாய் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே தான் நான் முதலாவது சொன்னேன், நான் பரிசுத்தர். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், ஆகவே நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தீர்க்க சொல்லும்போது சொல்லுகிறார், வாசியுங்கள். இந்த ஜனங்கள் தன் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்படுகிற கட்டளையாய் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஜனங்கள் என் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்ன பண்ணுகிறார்கள்? கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயம் எப்படி இருக்கு? தூரமா இருக்கு. ஆலயத்துக்குள்ளதான் ஜெபம் பண்ணா சொல்லி யோசிக்கிறோமா? ஐஸ்வர்யவான் ஆலயத்துக்குள்ளதான் இருந்து ஜெபம் பண்ணா, ஆனா
அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? தூரமாக இருந்துச்சு. ஆயக்காரன் தூரமாக இருந்து ஜெபம் பண்ணான், ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளேயே வரல. யோசிக்கிறோமா? ஆனால் அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கு? ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்திருக்கு, ரொம்ப அருகாமையில் இருந்திருக்கு. ரொம்ப சிந்திக்கணும். ஆண்டவரை எவ்வனமான நிலையோடு எவ்வனமான சிந்தையோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த அலங்காரம். பரிசுத்த அலங்காரம். அந்த பரிசுத்த அலங்காரம் என்பது கனியுள்ள வாழ்க்கை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனியுள்ள வாழ்க்கை. கலாத்தியரில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, ஆவியின் கனி என்ன என்பதை அங்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். அந்த கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இதே நாம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, இனி வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூடுதலையும் நான் இனி சகிக்க மாட்டேன். ஏனென்றால் ஜனங்களிடத்திலே என்ன இல்லை என்றாரு? பரிசுத்தமான அலங்காரத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளவில்லை என்பதை ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் வீணான காணிக்கைகள் என்ன பண்ண வேண்டாம், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பானது என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். சபை கூடுதலையும் நான் என்ன பண்ண மாட்டேன், இனி சகிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் பரிசுத்தத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 32 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசிக்க வேண்டாம், அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சத்தினாலும் சுவாப அன்பில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதனை அந்த மனநிலையோடு ஆண்டவரை என்ன பண்ணுகிறார்கள், ஆண்டவரை சேவிக்கிறார்கள் என்று சொல்லி அங்கு வேதத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23 24 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 20. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவனாவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த அலங்காரம் என்பது ஆண்டவர் கொடுக்கிற உணர்த்துகிற அலங்காரம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். உண்மையாய் மாத்திரமல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவர் என்ன பண்ண வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். 3 நிலையை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசினார். இறை வழிபாடு என்பது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, கடவுளை தொழுதல் என்பது என்ன சொல்கிறார் என்றால், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். அவனமாய் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், தொழுது கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தினார். எப்படி தொழுவது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவரை தலையீற்றுகளில் நல்ல முதற்பலனான காணிக்கைகளை கொழுமையானவைகளை ஆண்டவருக்கு கொண்டு வந்து ஆண்டவரை தொழுகை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். 3ஆவதாக பார்க்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே என்று சொன்னார். எப்படி என்றால், நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாய் என பரிசுத்த அலங்காரமாய் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். 3 நிலைகளை உணர்த்தின கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் இறை வழிபாடு என்பது ஆண்டவர் உணர்த்தும் போது, சங்கீதக்காரன் சொன்னானே 96:9 வாசிக்கும் பொழுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆண்டவருக்கு நாம் நடுங்குகிற பிள்ளைகளாய்,
ஆண்டவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய், ஆண்டவர் நம்மை பிதாவினால் அவருடைய வருகையின் போது நம்மை அழைக்கிற ஒரு பிள்ளையாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படப்பட்டும். எப்படி என்றால், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிற ஒரு பிள்ளையாய் நம்முடைய வாழ்வு காணப்பட ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்து தொடர்ந்து ஆண்டவரை வழிபாட ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபைகளை தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் சற்று அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் குறிப்பாக சிறப்பு பாடல் ஐக்கியத்தின் சார்பாக 5வது வாரம். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் அதற்கு நீங்கள் ஐக்கியத்தின் சார்பாக உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு நாள் பாடசாலை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். பாடகர் குழு பயிற்சி சனிக்கிழமை வழக்கமான நேரத்திலே 8 மணிக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஏலபாக்கிகள் கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் ஏலபாக்கி வைத்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 5வது வாரம் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினாலே பாடல் மற்றும் சாட்சி ஆராதனையாக நடைபெறும் என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் அறிந்தபடியே செவ்வாய்க்கிழமை வழக்கமாய் 9:30 மணி முதல் 9:45 மணி வரை சங்கிலி ஜெபம் நடைபெறும். அதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக தந்தை பேராயர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு லீதியால் பெண்கள் ஐக்கியத்திற்கு நம்முடைய ஈசிஐ நுங்கம்பாக்கம் திருச்சபையிலே வைத்து சில போட்டிகள் நமக்கு வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை குறித்ததான தகவல் உங்களுக்கு லீதியால் பெண்கள் ஐக்கிய குழுவிலே உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அனைவர் அதை பார்த்திருக்கிறீர்கள். குறிப்பாக பேச்சு போட்டி, அது மாத்திரமல்ல ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, அது மாத்திரமல்ல தேர்வு, வேதாகம தேர்வு, தீ இல்லாத சமையல், சரிங்களா, இதையெல்லா போட்டிகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நபர் ஒரு போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே வருகிற சனிக்கிழமை அது நடைபெற இருக்கிறது. ஈசிஐ நுங்கம்பாக்கம் திருச்சபையிலே காலையிலே நடைபெற இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரே நேரத்தில் அனைத்து போட்டிகளும் நடைபெறும். ஆகவே நீங்கள் தயவு செய்து அதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். ஆராதனை முடிந்த பின்பு லீதியால் பெண்கள் ஐக்கிய செக்ரட்டரி அவரிடத்தில் உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்வதோடு ஒரு போட்டிக்கு ₹100 ரெஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் பதிவு செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான தகவல்கள் தெளிவாக லீதியால் பெண்கள் ஐக்கிய குழுவிலே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் தேவைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை போதகர் அம்மாவிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையின் போதகர் சற்று வேறு திருச்சபைக்கு செல்ல இருப்பதால் ஆகவே சற்று காலை ஆராதனையானது 9:15 மணிக்கு மேல் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏரியா இயக்குனர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வேறு திருச்சபையிலே மூப்பர் நியமனம் செய்ய இருப்பதால் ஆகவே நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நமது ஏரியாவில் உள்ள ஒரு திருச்சபைக்கு சென்று மூப்பர் நியமனம் செய்ய இருக்கிறேன். ஆகவே நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். ஆகவே ஓய்வு நாள் ஆராதனையானது 9:15 மணிக்கு மேல் ஆரம்பிக்கப்படும் என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 314வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். பாடல் புத்தகத்திலே 314வது பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிரே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, ஒழுக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, ஒழுக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நாம் அனைவரும் உட்காருவோம். ஒரே ஒரு அறிவிப்பு. குறிப்பாக இந்த நாள் மாலையிலே யாராவது இல்லக்கூடுகை நடத்துவதற்கு முன் வரீங்களா? சரி, இந்த நாளிலே போதகருடைய இல்லத்திலே ஆரம்பிக்கப்படும். சரிங்களா? இன்னைக்கு போதகருடைய இல்லத்திலே
ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அனைவரும் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு போதகர் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஆகவே அனைவரும் தவறாமல் சரியாக, ஏனென்றால் நேரம் அதிகமாக இல்லை, 6:30 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணிக்கு முடிச்சிருவோம். சரிங்களா? டீ ஸ்நாக்ஸோட. அப்படி போதகர் ஆரம்பித்து நீங்கள் முன் வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதனால் பிள்ளைகள் சரியாக 6:30 மணி முதல், யாரும் சீஃப் கெஸ்ட் கிடையாது, நானே தான் சீஃப் கெஸ்ட். சரிங்களா? ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இன்று மாலை 6:30 மணிக்கு போதகருடைய இல்லத்திலே இல்லக்கூடுகை ஆரம்பிக்கப்படும். அனைவரும் தவறாமல் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். நான் ஒரு ஐயாட்ட கேட்டிருக்கேன். ஆகவே ஐயா அவர்கள் வருவார்கள் என்று விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆகவே தொடர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. நாம் அனைவரும் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு பேசினீர். எவனமாய் நாங்கள் தொழுகை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தினீர். 3 நிலைகளிலே எங்களோடு பேசின கர்த்தர். 3 அனுபவங்கள் மூலமாய் நாங்கள் எவனமாய் எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய காரியங்கள் காணப்பட வேண்டும் என்பதை உணர்த்தின கர்த்தர். இந்த நாளிலும் இந்த ஆண்டவரே ஓய்வு நாள் ஆராதனையிலே கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் அனைவரையும் தேவனீர் ஆசீர்வதிங்க. தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு, கவலையோடு வந்த பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் பிள்ளைகளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், ஆவியின் சிந்தை என்ன என்பதை அறிகிற கர்த்தர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம். பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசன்னத்திலே வந்து நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க சுவாமி. இப்போதும் அப்பா, குறிப்பாக ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கைகளை தேவனீர் அங்கீகரித்து பிள்ளைடைய வாழ்க்கையில் நிறைவான நன்மையை தந்தீர் என்று சொல்லி நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம், வழி நடத்துதல் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். தேவன் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடே ஆதியாரை அனுப்போ. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போகடவும். ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள்.